ரொம்ப தேங்க்ஸ் தலைவரே. தலைவர்னு உயர்த்தி வைக்காத, எங்களுக்கு உன் மூலமா ஒரு மேட்டர் ஆக வேண்டியது இருக்கு. உனக்கு என்ன வேணும் சொல்லு. நாங்க சிங்கப்பூர்ல இருந்து வரோங்க. இங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி தங்கமணின்னு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இருந்தாரு. அவரை பத்தின டீடைல்ஸ் வேணும் எனக்கு. ரொம்ப ஓல்டு மேட்டர் ஆக்கிட்ட. செலவாகும் பரவாயில்லையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, நான் தரேன். நான் பணத்தை பத்தி சொல்லப்பா, டயத்தை பத்தி சொல்றேன். 25 வருஷம் ரெக்கார்டு ஆச்சா? பொட்ட தேவல புரட்டி சொல்லு. எதிரு பாரில இருந்து வரேன்னு சொன்னிய, சரக்கு இருக்கு ஏதாவது கொண்டிருக்கிறியா? கொண்டு வந்திருக்கோம். நீ சங்கதியை சொன்னீங்கன்னா சரக்கு பின்னாடியே வந்துடும். ஓகே, நாளைக்கு 12:30 மணிக்கு மெட்ராஸ் பிரசிடென்ட் ஹோட்டல் பார்க்கிங் இதுல அங்க கரீட்டா வந்துடணும். சுகரா வந்துடுவியா? வரேனா எப்படி? ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டு போ. சரக்குக்கு அட்வான்ஸா? சரக்கு தான். மினியேச்சர் எங்க வாங்கின? தம்மா தூண்டிக்கிட்டு. இது வாங்குறது இல்ல, பிளைட்ல சுடுறது. சுட்டா பயமா? நாளைக்கு 12:30 மணிக்கு பிரசிடென்ட் ஹோட்டல் பார்க்கிங், மறந்துடாதயா. அண்ணா, திருமலை பொண்ணு நம்ம கார் எடுக்க சொல்லுது. ஓடுற செக்யூரிட்டி, அந்த கார் எடுக்க சொல்லுங்க. ஓகே மேடம். சார், உங்க காரை நாங்கெல்லாம் ஒரு மாதிரி முன் வச்ச காரை பின் வைக்க மாட்டோம். பொறுக்கிங்க. யார பொறுக்கின்ற? மரியாதையா மன்னிப்பு கேள்றி. சார் சார் வேண்டாம் சார். கேட்க முடியாதுடா. சார் எது சொன்னா கேளுங்க சார். முடியாதா? சார், திருமலை பொண்ணுக்கு பொறுக்கித்தனத்தை காட்டுங்க. போயா. ஏய், வேண்டாம். ஸ்டாப் இட். எவ்வளவு பாச்சு? 100 ரூபாய்க்கு சார். ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த ஏரியா எஸ்பி எங்களுக்கு தெரிஞ்சவர். அவரோட ஆட்டோ தான் இது. இந்தப்பா 200 ரூபா வச்சுக்கோ, இடத்த காலி பண்ணு. ஓ, இதான் அவன் சொன்ன ஹோட்டலா? ஆமா. வருவானா? அப்பாவுக்காக வராட்டாலும் இந்த டப்பாவுக்காக வருவான். திவ்யா, திவ்யா, என்னாச்சு? என்னாச்சு திவ்யா? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. அவங்க என் காரை உடைச்சு நொறுக்கி இருக்காங்க பாரு. பொம்பளை கிட்ட தகராறு பண்றீங்களாடா? வெக்கமா இல்ல? ஆம்பளை வந்துட்டாரு, இவர்கிட்டே தகராறு பண்ணுவோம். வரண்டா. பெருசா உதாருட்ட, ஒரு அடிக்கே சாஞ்சிட்ட. போனவன் வந்துட்டான். திவ்யா வா. தகவல் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? கொண்டாந்தியா? கொண்டாந்தியா? கொண்டாந்துட்டேன், கொண்டாந்துட்டேன். இதுல தங்கமணி. ஆமாமா, தங்கமணி. அதான் அகிலோட அப்பா. அதான் அப்பா தான். இங்க அம்மா. அம்மாவும் போட்டோல இருக்காங்களா? ஐயோ குமார், அடிபட்டிருக்கு. ஆமா, அடிபட்டிருக்கு. இந்த பிளட். ஐயோ, மயங்கிட்டான், மயங்கிட்டான். இந்த தண்ணி அடி, தண்ணி அடி. லூசு குமார், எனக்கு இது பழக்கம் இல்ல. ஐயோ, உன்னையவா குடிக்க சொன்ன? இதை எடுத்து அவன் மூஞ்சில அடி, மயக்கம் தெளியட்டும். இதையா? பின்ன இது டூப்ளிகேட் தானே? டூப்ளிகேட்டா? ஆஹா, இவனுக்கு தலையில அடிபட்ட அதிர்ச்சியை விட இது டூப்ளிகேட்டுங்கிற அதிர்ச்சி தாண்டா அதிகமா இருக்குது. ஏய், அகில், வேற அகில், வேற. என்ன விடு சாமியா? இவனுங்களா?
அவனை விடாதீங்க. வேண்டாம் அகில். யார் மேலடா கைய வச்ச? தப்பு பண்ணா அடிச்சேன். நீ என்ன பெரிய ரவுடியா? கட்டிக்க போற பொண்ணு மேல கைய வச்சா எவனா இருந்தாலும் அடிப்பான். அகில். அதுக்கு ரவுடி தேவையில்ல. என் பசங்களை பத்தி எனக்கு தெரியும். பொய் சொன்ன பொழி போட்டுருவேன். யாரையா போய் சொன்னா? முதல்ல நடந்தது என்னங்கறத தெரிஞ்சுக்க. நம்ம ரஞ்சே ராதாகிருஷ்ணன் தெரு மயிலாப்பூர்ல தான் இருக்கேன். பேரு அகிலன். முடிஞ்ச அங்க வந்து பாரியா. அந்த ஆள் பேரு குமாரசாமி. எங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் ஆகாது. ஊரே அவனை பார்த்து பயப்படும். ஆனா நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுக்க. வா அகில், என்னடா ஆச்சு உனக்கு? உள்ள வந்து பாடுற அந்த கூத்த. வா. ஹாய் ஹாய். ஹாய். பாத்தியாடா, இதாண்டா இவன் கண்டிஷன். இவன் கண்ணு முழிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இடையில ஒரு வாட்டி கண்ணை திறந்தான். ஏதா சொன்னானா? சொன்னான்டா. என்ன சொன்னா? பாட்டில பத்திரமா பாத்துக்கங்கண்ணா. ஏன் அகில் டென்ஷன் ஆகுற? நான் உன்னை சொன்ன கேப்பியா? நாளைக்கு எனக்கு ஹைதராபாத்ல நேஷனல் செலக்ஷன் இருக்கு. இப்போ நான் கிளம்புறேன். நீ என் கூட வர. நீ வந்தா எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். ப்ளீஸ். டேய், என்னடா யோசிக்கிற? எப்படி இது சும்மா தான் கிடக்க போகுது. ஒரு 2 நாள் ஹைதராபாத் பார்த்த மாதிரி இருக்குமே. பட் சுசிலா வர்றாங்க இல்லையா? அப்படின்னா கண்டிப்பா நம்ம போயே ஆகணும்டா. வா போலாம். ஒண்ணும் இல்ல, ஷார்ட்கட்ல வந்தே டாக்டர். பாடியை பத்திரமா பாத்துக்கங்க. வாடா போலாம். சார், நான் பிரசிடென்ட் ஹோட்டல்ல இருந்து வரேன். இந்தாங்க நீங்க கேட்ட சிடி. நடந்ததெல்லாம் எங்க சிசி கேமரால பதிவாயிருக்கு சார். என்ன? முடியாதா? டேய், திருமலை பொண்ணுக்கு பொறுக்கித்தனத்தை காட்டுங்க. போயா. எனக்கு பிடிக்காதது செய்யாது. செஞ்ச என்னோட இருக்காது. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அந்த பையன்கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும். அண்ணே, டேய், நீ செஞ்ச தப்புக்கு அதுதான்டா உனக்கு தண்டனை. அண்ணே, அண்ணே. வணக்கம்யா. அக்கீலுங்க. எப்போரியா? உங்களை தேடி குமாரசாமி ஐயா வந்திருக்காரு. ஐயாவாவது கொய்யாவாவது. நானும் அகிலும் அர்ஜென்ட்டா ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம். யாரா இருந்தாலும் மேட்டரை மட்டும் கேட்டு வைங்க, நாங்க வந்து பேசிக்கிறோம். தம்பி. யாரு? அகில் இல்லையா? அவங்க இல்ல, வெளியே போயிருக்காங்க. சரி. இது பாருமா, அவர் வந்தா ராஜசேகர். இவன மாதிரியே கொழுகுடன் குண்டா ஒரு ஆண் குழந்தை பெத்து. டேய், இந்த பாருமா, உன்ன மாதிரியே அழகான ஒரு பெண் குழந்தைய பெத்து கொடுத்துரு. இவன் அராஜகத்துல தப்பிக்கலான்னு பார்த்தா ஆயுசுக்கு நம்மள அடிமையாக்கிடுவான் போல. என்கிட்ட எங்கடா தப்பிக்க போற நீ? சொந்தக்காரங்களே கண்டுக்காதப்போ பழகின பழக்கத்துக்காக நீங்க செஞ்ச உதவிய ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன். ராஜசேகர், திண்டிவனத்துல ஒரு குவாரி சேல்ஸ்க்கு வருது. 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன். நாளைக்கு பணத்தோட போய் டீல முடிச்சிட்டு வந்துருங்க. இருக்கிற பிசினஸ் கவனிக்கவே நேரம் பத்தல. இதுல வேற உங்க அட்வைஸ் எல்லாம் கேட்கல. நான் சொல்றத பண்ணுங்க மிஸ்டர். சாரி சார். உன்னதான் என் முன்னாடி வரக்கூடாதுன்னு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்துருக்கேன். கோ. சார், நான் உங்கள்கிட்ட சொல்லாம பணம் எடுத்தது என் தப்பு தான் சார். வேணா மாசம் மாசம் என் சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன் சார். சார், ஒரு சின்ன மிஸ்டேக் தானே சார். என்னத்த மிஸ்டேக்? மிஸ்யூஸ் டேம் இட். சார் 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 ஒரு நிமிஷம் சார். ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ். நம்பிக்கை துரோகத்துக்கு மன்னிப்பு கிடையாது, தண்டனை தான். இந்த ஒரு தடவை எனக்காக நீங்க திருமலை மன்னிக்க கூடாது சார். ஒருத்தனை வேலையில சேர்க்கும் போது 100 தடவை யோசிக்கணும். அவனை வேலையில இருந்து விளக்கும் போது 1000 தடவை யோசிக்கணும். நான் யோசிச்சுட்டேன். இருந்தாலும் எனக்காக ஒரு தடவை. மிஸ்டர் ராஜசேகர், நாளை காலையில வீட்டுக்கு வாங்க. 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன். திண்டிவனம் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் சேராதீங்க. இஸ் a bloody nuisance. நான் சொல்றதை செய்யுங்க சார். என்ன? ஓகே சார். திண்டிவனத்துல கல்குவாரி ஒண்ணு விலைக்கு வருது. அத ராஜசேகர் பேர்ல வாங்கி அவனை முதலாளி ஆக்கலாம் நான் நினைக்கிறேன். அவன் முதலாளி ஆக போறது அவனுக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு அவன் வந்தவொன்னு வளர வச்சிடாத. என்னங்க நீங்க? அவர் பேர்ல குவாரி வாங்குறதுக்கு அவர் கையிலேயே பணத்தை கொடுத்து விட்டா கடைசி நிமிஷத்துல வேண்டான்னு திரும்பி வந்துட மாட்டாரா? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, என்னங்கோ பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா, நீங்களே பத்திரத்தை அண்ணன் பேர்ல வாங்கி அவருக்கு பரிசா கொடுங்க. ஓ, வெரி குட். அப்ப கிளம்பு. நானுமா? நீ என் கூட திண்டிவனம் வர. நல்லா சொன்னீங்கய்யா. நரமாச கர்ப்பிணிய போய் அம்மா தூரமா கூட்டிட்டு போறது. நீ சும்மா இருக்கியா? வாங்க போலாம். ஏமா, ஐயா தான் தெரியாம சொல்றாருன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்னமா பண்றது? இவர் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. இப்ப நம்ம போலாமா? போலாமே. ராஜசேகர், ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? நீ ஆபீஸ் போற, நான் திண்டிவனம் போயிட்டு. நீ எதுக்கு பாளையற? நானே போயிட்டு வந்துறேன். நான் சொல்றது செய்யற ஃபூல். பயந்துட்டான். வா வா. இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? நாங்க போயிட்டு வரும்போது இதை விட பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. வரேனே.
நீ வண்டியில ஏறு. அண்ணே அவரை போட்டு அடிக்கிறாங்க, நீ காப்பாத்துக்கணே. ஐயோ! அண்ணே என்னண்ணே அந்த பாருங்க அண்ணன் படத்தை எடுத்துட்டு போறாங்க. ராஜி சார், குமாரசாமிங்கிறது நீங்க தானே? நான் தான். போன் வந்துருக்கு சார். இதோ ராஜசேகர் எங்க இருக்க? ராஜசேகர் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய் ராஜசேகர், ராஜசேகர் நீங்க ராஜசேகரை சூட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இனிமேதான் அவனை சுடணும். விடுங்க. சட்டத்தை எதுக்கு நீங்க கையில எடுத்துக்கிறீங்க? அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஒய்ஃபை கவனிங்க. ராஜி ராஜி ஐயா ஐயா அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. சாரி மிஸ்டர் குமாரசாமி, பிரசவத்துல உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தையும் எங்களால காப்பாற்ற முடியல.